அனைவருக்கும் வணக்கம். ஓவியாவின் தமிழ் பேச்சு வலையொலி தளம் மூலம் மாணவர்கள் தமிழ் சங்கம் நடத்தும் இன்றைய பகிர்வு நிகழ்வில் உங்களுடன் இணைந்திருப்பது ஓவியா மற்றும் சைமன் ராக். இன்னைக்கு மே 5 காரல் மார்க்ஸினுடைய பிறந்த தினம். 1818 காரல் மார்க்ஸ் ஜெர்மனில மே 5 அன்னைக்கு பிறக்கிறாரு. ஆரம்ப காலத்துல யூதர்களா இருந்த இவங்க சமூக அழுத்தங்கள்னால கிறிஸ்தவர்களா மாறுறாங்க. 12 வயசு வரைக்கும் வீட்டுல தான் காரல் மார்க்ஸ் கல்வி பயில்றாரு. பின்பு சட்டப்படிப்பை முடிச்ச காரல் மார்க்ஸ தத்துவமும் வரலாறும் இழுக்குது. தத்துவத்தால பெரிதும் ஈர்க்கப்பட்ட காரல் மார்க்ஸ் தன்னுடைய பட்ட மேற்படிப்பை தத்துவத்துல முடிக்கிறாரு. இப்படி கல்வி முடிந்த பின்பு காரல் மார்க்ஸ் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களும் தத்துவங்களும் மக்களை சென்றடைய வேண்டும் அப்படின்னா அது பத்திரிகையால மட்டும்தான் முடியும்னு நம்புறாரு. பத்திரிகையை துவங்குறதுக்கு ஒரு முதலீட்டாளர் கூட சேர்ந்து பத்திரிகையை துவங்கி கருத்துக்களை எழுதவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த காலகட்டத்துல பத்திரிகைக்கு சுதந்திரம் வழங்கப்படாததுனால அரசனுடைய அனுமதி இல்லாம எந்த செய்தியும் வெளிவராது. இதற்கு முரண்பட்ட காரல் மார்க்ஸ் அந்த பத்திரிகையை விட்டு விலகுறாரு. 1843 அவர் 7 வருஷமா காதலிச்சிட்டு இருந்த தன்னுடைய காதலியான ஜெனிய திருமணம் செஞ்சுக்கிறாரு. உலக வரலாற்றுல பேசப்பட்ட பல காதல் கதைகள்ல இவர்களுடைய காதல் கதையும் ஒரு மிகப்பெரிய காதலின் அர்த்தம்னே சொல்லலாம். அவர்களுக்கு பிறந்த 7 குழந்தைகள 4 குழந்தைகள் காரல் மார்க்ஸினுடைய வறுமையின் காரணமா இறந்து போறாங்க. தன்னுடைய கடைசி நொடி வரைக்கும் ஜெனி காரல் மார்க்ஸுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு சிறந்த நட்பு இருக்கும். தோல்வியில் தோள் கொடுப்பான் தோழன்ற வரிகளுக்கு ஏற்ப காரல் மார்க்ஸினுடைய வாழ்க்கையில வந்த நட்பு தான் ஏங்கல்ஸ். காரல் மார்க்ஸினுடைய வறுமையை போக்குறதுக்கு ஒரு நண்பன் மாதாந்திர வேலைக்கு போய் காரல் மார்க்ஸினுடைய வறுமையை போக்குறதுக்கு முன்பட்டிருக்காரு. இந்த நட்புன்றது காரல் மார்க்ஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். ஏங்கல்ஸ் காரல் மார்க்ஸினுடைய மரணத்திற்கு பிறகும் ஒரு சிறந்த நண்பனா தான் இருந்திருக்காரு. இப்படி இவர்கள் இருவரும் சேர்ந்து உருவாக்கியதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. காரல் மார்க்ஸினுடைய காலத்துல கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு இல்லாம இருந்தது. அப்போ காரல் மார்க்ஸ் தான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைய ஜெர்மன் மொழியில வெளியிடுறாரு. அந்த கட்சி அறிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாவே இருக்கு. அதன் பிறகு காரல் மார்க்ஸ் எழுதிய புத்தகம் தான் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. இந்த புத்தகம் மனிதர்களுக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய பரிசாகவே சொல்லலாம். 1881 ஜெனி என்கிற காரல் மார்க்ஸோட உயிர் புற்றுநோயால அவரை விட்டு பிரிஞ்சு போகுது. 1883 மார்ச் 14 காரல் மார்க்ஸ் என்கிற மிகப்பெரிய சிந்தனையாளர் தான் சிந்திக்கிறத நிறுத்திக்கிறாரு. ஓவியாவின் தமிழ் பேச்சு வலையொலி தளம் மூலம் மாமேதை சிந்தனையாளர் காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு இதோ இந்த கவிதை சமர்ப்பணம். வறுமையில் பிறந்தவன் தான் மூலதனத்தை பிறப்பித்தவன். தத்துவ படிப்பில் முனைவர் பட்டம் பெற்றவன் தான் சாகும் வரை வறுமையால் வாடினவன். ஜெனியை காதலித்தவன் தான் கம்யூனிசத்தை நிலைநாட்டியவன். பல நாடுகளில் வெளியேற்றப்பட்டவன் தான் காலத்தை சிந்தனைகளால் வென்ற காரல் மார்க்ஸ்.